ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்னோட டெய்லி vlog. ஸோ நீங்கள் டெய்லி என்ன ப்ரோ பண்ணுவீங்க? டெய்லி ஒன்றும் பண்ண மாட்டேன், டெய்லி எப்போதும் உள்ள மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்னு வந்துட்டோன்னு வைங்களேன், உடம்பு சரியில்லைனா கூட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக தூங்க முடியாது. அதே போல் இப்போ இருக்கிற கிளைமேட், அதாவது குவைத்தில் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கெலாம் நல்லா இழுத்து பொதிட்டு தூங்கலாம் நம்ம ஊராக இருந்தால். பட் இங்கே நாட் பாசிபிள். எந்திரிச்சு டியூட்டிக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. நான் எப்போதுமே மார்னிங் எந்திரிச்ச பிறகு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்புல, ஸோ ப்ரோ காலையிலே ஹெல்த்தியானது என்ன அப்படின்னா அத்திப்பழம், இந்த எல்லாம் நட்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு ஷேக் மாதிரி குடிங்க மார்னிங்கில், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தின்னு. நம்ம எந்த விஷயத்தை தான் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அன்றைக்கி போய் அவர் சொன்ன ஒரு மோட்டிவேஷனில் போய் 10 தினாருக்கு திங்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் செஞ்சு என்னால் குடிக்க முடியல. அதனால் அதுலேருந்து ஒன்று எடுத்து வந்து டெய்லி காலையில் சாப்பிட்டு போவேன். அத்திப்பழம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. வேஸ்ட்டாக போய்ட்டு தான் சாப்பிடுது, மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. வாங்கினது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்ருக்கேன். நமக்கும் வண்டி வந்துட்டுங்க. காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்மளோட டியூட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வண்டி ஏறிட்டு டியூட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக நம்மளோட கடையில் ட்ராப் பண்ணிட்டேன். நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்டு இதுதான், அந்த இந்த மாதிரி தெரியுதுல, அதான் என்னோட காம்ப்ளெக்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என் கடை எங்கே இருக்குன்னு. என் கடை வந்து ஜஹரா தனையா, அதாவது ஜஹராவில் லூலூர் தெரியும். ஸோ அது போகிற ரூட்டில் தான் இருக்கும் என்னோட ஷாப். ஷாப்புக்கு ஆப்போசிட் இங்கே ஃபுல்லாகவே பாலைவனம் தான். இதில் இருந்து அப்படியே இதுக்கப்புறம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலைவனம் தான். இதுக்கப்புறமா இப்போ பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது ஏன்னா ரொம்ப டஃப். ஏன்னா எல்லோரும் மார்னிங் டியூட்டிக்கு போகிறவங்க பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வண்டி இறங்கி எவ்வளோ நேரமாக நிற்கிறேன், இன்னும் கூட ரோடு மாறவே முடியல பாருங்க. என்ன பண்ணுறது, டக்குன்னு ஒரு கேப் கிடைக்கும் ஓடிடணும். அதனாலும் பயமாக இருக்குது அந்த கேப்பில் ஓடுறதுக்கு. ஏன்னா வண்டி எப்படியும் ஒரு 90-100 வரனால நம்மளால் எப்போ வண்டி நம்ம வந்து ரீச் ஆகும்னே தெரிலங்க. பை காட், ஒரு கேப் கிடைக்குது. ஆக்சுவலாக குவைத்தில் திரும்பவும் மழை சொன்னாங்க. 1 வீக் வந்து மழை பெய்யறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு. அந்த 1 வீக் மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யுது. நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி அடிச்சு போச்சு வெள்ளமாக பெய்யல. ஸோ இங்கே வந்து ரொம்ப வந்து லைட்டாக மழை பெய்யுது, அப்படியே ஏரியாவே நாரி போயிடுது. ஏரியாலாம் ஃபுல்லாகவே மண் பகுதி தான். பாருங்கள் எவ்வளோ சேறு சகதியமாக இருக்குண்டு. இங்கே சேறு சகதி இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மிதிச்சுட்டு என் கடைக்குள்ளே வந்து என்னை கையில் ஜாடும் மோப்போடையும் நிற்க வச்சிடுறாங்க. ஏன்னா அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இருக்குது. கடை மண்ணாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இப்போ நான் போகும்பொழுது இந்த சேத்தெல்லாம் மிதிச்சுட்டு தான் போவேன். என்ன பண்ணுறது, மழை பெஞ்சிருக்குல்ல. இங்கே வேற ஒரு அபார்த்த குழி ஒன்று இருக்குது. அந்த பக்கம் நடந்து போனோன்னா உள்ளே போய் விழுந்துருவோம் போல், அந்த அளவுக்கு இருக்குது அந்த குழி. ஸோ ஃபைனலாக ஐ ரீச் மை ஷாப். ஸோ எல்லாம் பக்கத்துகளில் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். سلام. هلا شلونك؟ لا خلنا على هذا. يلا طارق، السلام عليكم. من يشتري 17؟ يوسف يلا شوف يلا 17 عزيم على انت 17 ப்ரோ மேக்ஸ். கைஸ், ஃபைனலாக டியூட்டிக்கு வந்து செட் ஆயாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து கணக்கு பார்க்குறது, அதாவது அவர் டியூட்டி முடிஞ்சு ஒரு ஆள் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாப்புல. ஸோ இப்போ அதனால் நம்ம கரெக்டாக கணக்கெலாம் எல்லாம் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா 2 பேர் ஒர்க் பண்ணுறோம். என்னோடய ஷாப் வந்து 24 ஹவர்ஸ். ஸோ 24 ஹவர்ஸ் எனக்கு 12 ஹவர், அதாவது மார்னிங் 10லேருந்து நைட்டு 10 வரைக்கும் எனக்கு. ஸோ நைட்டு 10லேருந்து மார்னிங் 10 வரைக்கும். ஸோ ஒரு சூதான் நாட்டில் உள்ள ஒரு பையன் வந்து என் கூட வேலை செய்வார். ஸோ அவர் இப்போ தான் கிளம்பி போயிட்டார். ஸோ நான் இப்போ கணக்கு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே, கணக்கு ஓகே ஆகிட்டு
நம்ம அப்படியே விளாட்டு போக்கில் ஏதாச்சும் கணக்கு பார்க்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை எங்கே வரும்னா ஏதாச்சும் காசு குறைஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட கணக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டேன், ஸோ நீ வந்து அது உன்னோட மிஸ்டேக், உங்கள் இதில் தான் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான பழி நம்ம மேலே வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்த பிறகு ஃபஸ்ட்டு கணக்கு எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டோன்னா இதுக்கப்புறம் காசு கூட இருந்தாலோ காசு குறைஞ்சாலோ அவர் நைட்டு வந்து கணக்கு பார்க்கும்போது அதுக்கு பொறுப்பு நம்ம தான். ஸோ இப்போது பர்ஃபெக்ட் கணக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணுறது. கைஸ் நிறைய இன்ஸ்டாகிராமில் நானும் பார்க்குறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ இல்லையோ இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களோ இல்லையோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி சாப்பிட்ருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் மார்னிங் கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எவ்வளோக்கு தெரியுமா நாங்கள் சாப்பிடுவோம்? ஒரு நாளைக்கு 5 தினார், ஒரு நாளைக்கு 7 தினார், இந்த மாதிரி. நான் மட்டும் கிடையாது, ஸோ நான் என் பக்கத்து கடையில் உள்ளவங்க இந்த மாதிரி இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம், வந்த பிறகு நான் அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் இங்கே கடையில் தனியாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பின்னாடி ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து 2 பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு ஏதாச்சும் சைடிஷ் மாதிரி கிரேவி கொடுப்பாங்க. ஸோ லைட்டாக அதை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வெளியே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரூமில் வந்து அந்த ஷேக் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் அது குடிக்க முடியல. என்ன பண்ணுறது, இந்த நம்ம அப்ராட் லைஃப் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தை கூட ரொட்டீனாக கண்டினியூ பண்ண முடியல. இந்த ரொட்டீன் லைஃப் இந்த ரொட்டீன் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு என் ரூமில் இருக்கிற எல்லாருமே ஜிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஜிம் போக முடியல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே 12 மணி நேரம் தான் இங்கே அதிகபட்சம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் எனக்கு வந்து தெரியல, நானும் பார்த்ததில்ல. ஸோ இங்கே 12 மணி நேரம் டியூட்டியை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் எப்படா தூங்குவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்குமே தவிர இந்த ஜிம் போகிறது, வெளியே போய் சுற்றுறது, இந்த மாதிரியான விஷயமே தோணாது. ஸோ இப்போ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் இல்லையா, இப்போ என்னோடய வேலை என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கவர். ஸோ இந்த கவர்லலாம் வந்து நாங்கள் வந்து அதாவது ரேட் ஒட்டியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 KD அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஒட்டியிருக்கோம். குவைத் பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கிற எல்லா திங்ஸ்லையுமே ரேட் கம்பல்சரி இருக்கணும். இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் எனக்கு தான் விழுவோம். ஸோ அதனால் நான் மார்னிங் வந்த பிறகு ஏன்னா நைட்டு டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எதாவது என்ன நடக்கும் அப்படின்னா கவர் கஸ்டமர் எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் வேணான்னு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ போகிறவங்க ஸ்டிக்கர் பிச்சுட்டு கூட தரலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் கடையில் உள்ளவங்க அவங்க கடையில் கவர் இல்லைனா என்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கடையிலேருந்து ஒரு கவரை எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ட பரிமாற்றம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பண்ட பரிமாற்றம் பண்ணும்பொழுதே அவங்க கடையில் வந்து இதை 7 தினார்னு ஒட்டியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா இங்கே எல்லாமே 5 இருக்கும், இது ஒன்று மட்டும் 7 இருந்தாலும் அதுக்கும் ஃபைன் தான். ஸோ அதனால் அதையுமே செக் பண்ணணும். இது நான் மார்னிங் ரொட்டீனாக என்னோடய வேலையில் ஸோ பார்த்துப்பேன். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் வந்து போட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா எங்கள் கடையில் வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கு தேவையான திங்ஸ்லாம் விற்றோம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆக்சுவலாக ப்ளே ஸ்டேஷனுக்கு தேவையான திங்ஸ் எங்கள் கடையில் விற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மொபைல் ஷாப்பில் மொபைல் சம்மந்தமான விஷயம் மட்டும்தான் சேல் பண்ணணுமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் சேல் பண்ணக்கூடாது. ஃபைனலாக நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அது சின்ன நக்கானக்கு ஜிபுன் பாத் லஹமோ மஷல்லா மஷல்லா. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக இது வந்து நக்குன்னு சொல்லுவாங்க, சாசேஜ். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஜிபுன்னு சொல்லுவாங்க, சீஸு. ஸோ அது கூட ப்ளஸ் வந்து இந்த நக்கானக் ஆட் பண்ணியிருக்கோம். நக்கானக் மீன்ஸ் எப்படின்னா சிக்கன் சாசேஜ் சொல்லலாம். இங்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு நேம் வந்து ஆக்சுவலாக ஃபத்தாயர் லஹம்னு சொல்லுவாங்க. கறி வந்து கைமா பண்ண மாதிரி வருது. ஸோ இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ நம்மளோட டெய்லி விலாகில் ஸோ நம்ம கடைக்கு வந்து நம்மளோட டியூட்டி போயிட்டுருக்கு. அப்படியே கிளைமேட்டு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் கிளைமேட்டை, ஒரு சைடு லைட்டான வெயில், ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் அப்படியே மேகம். இப்போ தாங்க பார்க்குறோம் மேகத்தையே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வின்டர் டைமில் தான் இந்த மாதிரி மேகத்தையே அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம கடையில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் நைட்டு ரூமுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற டெய்லி ரொட்டீனை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெய்லி ரொட்டீனில் மணி இப்போது 3:15 ஆகுது. ஆக்சுவலாக எப்போ டியூட்டி முடியும்னா நைட்டு 10 மணிக்கு. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போது மார்னிங்லேருந்து கொஞ்சம் கடை ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ரேட்டு செக் பண்ணுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ்லாம் வேணுங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 or 7 o'clock போல் நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துடும் கடைக்கு. ஸோ ஒரு 6 மணிலேருந்து கடை வந்து
கொஞ்சம் அப்படியே பிஸியாக ஆரம்பிச்சிடும். இந்த 6 to 10 வந்து நல்ல பீக் டைம், கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால் வீடியோ எடுக்கலாம் டைமே இருக்காது. நிறைய இப்போ கடைக்கு வந்துட்டேன், எங்கே போய் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டால் கடையிலேயே தான். ஸோ இங்கே தான் இந்த ஃபுட்டு வந்துட்டு கீழே இருக்குது. அண்ணன் வரும்பொழுது சாப்பாடை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக சாப்பாடு எப்போ சமைப்போம் அப்படின்னா நான் நைட்டு டியூட்டி முடிஞ்சு போயிட்டு சமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கோம். இங்கே கடையிலே தான் சாப்பிடுவோம். இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கடை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே. ஏன் அப்படின்னா இப்போது நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்கும். பட் இங்கே உள்ளவங்களுக்கு இந்த மசாலா ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீன் குழம்பு வீட்டில் வச்சாலே வாடை வீட்டை தூக்கும். ஸோ இப்போ கடையில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வர கஸ்டமர் சமக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடையை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு டீ, எல்லாமே நம்ம கடையிலே அவைலபிளாக இருக்கும். நம்ம எதுக்குமே வெளியே போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை. இந்த பாருங்களேன். ஸோ இங்கே வந்து டீ கடை மாதிரி 3 வெரைட்டி கப்பு, அப்புறமா டீ தூள், சுகரு, பால் பவுட்ரு, ஸோ பசிச்சா சாப்பிட்ற பிஸ்கெட்டு, இது எல்லாமே இந்த ட்ராவலில் தான் எங்களுக்கு இருக்கும். இது வந்து எங்கள் ஓனரோட ஒரு பழக்கம்னே சொல்லலாம். எது கேட்குறோமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அது பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ அது பார்க்குறவங்களுக்கு எப்பா கொடுத்து வச்சவங்கடா கடையிலே எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கான ரீசன் அது கிடையாது. ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, நான் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆக்கிடுவேன். இல்லை அப்படியே ஒரு ஓபியை போட்டு 30 மினிட்ஸ் கூட ஆக்கிடலாம்ல. ஸோ அதனால் கடையிலே டீ இருந்தால் குடிச்சிட்டு இங்கே உட்காந்துக்கோ அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். இது இவரோட மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கடையிலையுமே இந்த மாதிரியான கப்பு, டீ இதெல்லாமே இருக்கும். இப்போ என் கடையில் முடிஞ்சிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா நான் போய் பக்கத்து கடையிலேருந்து கப்பு கொடு, டீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன ஒன்று அப்படின்னா, எப்போதுமே நானும் இன்னொன்று ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த டியூட்டியில் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ அவர் வந்து லீவில் இருக்கிறனால 2 பேர் இல்லை, நான் மட்டும் இருக்கிறனால கொஞ்சம் டியூட்டி டைட்டாக போகுது. ஃப்ரீ டைம் எதுவும் இல்லை, வீடியோ எடுக்க டைம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்களோட டெய்லி ரொட்டீனை வின்டரில் போடுங்க அப்படின்னு. வின்டரில் போடுங்கன்னா அந்த மாதிரி தான் ஏசி போட்டிருக்கோம். வின்டரில் ஏசி போட்டிருக்கு, ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் கடவுளில் உட்காந்துருக்கோம். இந்த ஏசி எப்போ ஆஃப் பண்ணோன்னா ஒரு 7 மணிக்கு வந்து கூலிங் பயங்கரமாகிடும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனங்கிறனால கூலிங் பயங்கரமாகிடும். அப்போ ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துரும். ஆனால் நேற்று ஒரு 2 டேஸாகவே செம்ம கூலிங் ஸ்டார்ட் ஆகிட்டு பயங்கரமாக இருக்குது. இன்னும் போக போக மிரட்டி விடுன்னு நினைக்கிறேன். அண்டு குவைத்தில் இருக்கிற நீங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த கூலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். புதுசாக வந்து நீங்களும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட தான். ஸோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கடையை விட்டு வெளியாகும் பொழுது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடையில் இருந்தால் திடீர்னு கிச்சனில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது? 10 மணி டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு வந்தேன். வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அதனால வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு பயங்கரமாக சமையலை முடிக்கிறது தான் என்னோடய டெய்லி ரொட்டீனில் உள்ள ஒரு ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே ஸ்பெஷல் ஆகி சுடுக பரவாயில்ல, லைக் சாம்பார் அண்ட் அதுக்கு வந்து ரைஸ். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை போயிட்டுருக்கு. இது அலையமாக இப்படி தான் செய்யணுமான்னு தெரில. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன். ஸோ பார்க்குற நீங்கள் ரிசல்ட் இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு எதுவும் பண்ணணுமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னா திரும்ப காலையில் எழுந்திரிச்சு டியூட்டிக்கு போகிறது தான் என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்குது. ஸோ என்னோட அப்ராட் லைஃப்பில் டெய்லி ரொட்டீனை பார்க்கணும்னு கேட்டிங்க. இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். எனக்குன்னு கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, அப்ராடில் இருக்கிற எல்லாருக்குமே இப்படி தான் போகும். உங்களோட ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக காலையில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதையே மறந்து நான் வந்து அப்படியே ஈவினிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. இங்கே டியூட்டி போனோம் அப்படின்னா டியூட்டியில் இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து என்ன சமைக்கலாங்கிறது பிரச்சனை, அந்த சமையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும், அதை எங்கெங்கே வாங்கலாங்கிற அது ஒரு பிரச்சனை. இதனில் நம்ம வீட்டுக்கு பேசணும் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு பெரிய போர்க்களத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ராட் லைஃப். ஸோ வர நீங்கள் ஸ்டார்டிங் வரீங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த் கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கும்கி படத்தில் சொல்கிற மாதிரி அதுவே பழகிடும். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இங்கே அப்ராட் லைஃப் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எனக்குமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்ராட் லைஃப் அப்படின்னா நம்ம ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சந்தோஷத்தை இழந்தால் தான் சம்பாதிக்க முடியும். இல்லை எனக்கு சம்பாதிக்கலாம் வேணாம், நான் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னா காசை மறந்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் சிம்பிளாக சொன்னோன்னா அப்ராட் லைஃப். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் ரொட்டீனாக இருக்கா? இது மட்டும் இல்லாமல் குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ரொட்டீன் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எங்கள் ரூமில் ஒரு 3-4 பேரோட சேர்ந்துருக்கனால வருவேன். இப்போ நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன்,
ஒருத்தர் வந்து சோறாக்கிடுவாப்ல. ஸோ இந்த மாதிரியான எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நானே சாம்பார் போட வந்தேன், தக்காளி இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் மீன்ஸ் எப்படின்னா எங்கள் ரூமில் இருக்கிறவங்கள்ட்ட தக்காளி ஆட்டையை போட்டு சமைச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா அவங்க எங்கள்கிட்ட ஆட்டையை போட்டு சமைச்சிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எங்களுக்குன்னு இல்லை, எல்லா ரூம்மேட்ஸுக்கும் இருக்கும். சில ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சமையல் வந்து ஏதோ வரதை தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அனதர் ஒன் என்ன அப்படின்னா, அந்த சமைக்கிற டைம் இருக்காது, கொஞ்சம் வேலை ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு எப்படா தூங்குன்னு வருவோம். அந்த நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது யோசிக்க தோணாது. கிடைக்கிறது என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு போய் தூங்குறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரியான லைஃப் தான் அப்ராடில். அதே போல் இது நான் சொல்கிறது அப்படியே என்னடா புலம்புற, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இது மட்டும் இல்லை, இன்னும் ஈஸியானவங்க லைஃப்பும் இருக்குது. வீட்டில் அதாவது ரூமில் இருக்காங்கன்னா அந்த ரூமுக்கு சமையலுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும், எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சா போதும். அந்த பிளேட்டை கழுவுறதுக்கு கூட அந்த ரூமில் ஆள் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, நல்ல சேலரியில் இருப்பாங்க. அவங்களாம் லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு இந்தியாவில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கலாம். இந்தியாவில் பிரச்சனையோடு இருக்கீங்க, உங்களுக்கு கடன் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அதே பிரச்சனையில் தான் இருக்கும். இப்படி தான் நம்மளோட அப்ராட் லைஃப் போகும். ஸோ புதுசாக வர காய்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. என்னோட சமையல் முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஆக்சுவலாக டைம் இப்போ 12:30 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் போய் தூங்கணும் அப்படின்னா மார்னிங் ஒரு 8 o'clock எழுந்திரிச்சோன்னா நம்ம ரெடி ஆகி வழக்கம் போல் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நாளைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் போகுது. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி குவைத்தில் இருக்கிற இல்லை அப்ராடில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.